இது 23வது நிழல் நிதிநிலை அறிக்கை. இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனை. 46,319 கோடி ரூபாய் வருவாய் உபரியை கொண்டிருக்கும். ஒரு நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் பாதிக்கு மேல் கல்வி, மருத்துவம், வேளாண்மை ஆகிய துறைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்திருக்கிறோம் என்பதை மேலை நாடுகளிலே தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். மொழிப்போர் தியாகிகள் நாளான ஜனவரி 25ஆம் தேதி உலக தமிழ் நாளாக மும்மொழி கொள்கை கூடாது என்பதில் தமிழக அரசு பொதுமக்களை அச்சுறுத்தும் துறை என்றால் மின்சாரத்துறை தான். திமுகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரே ஒரு ஆவணம் கூட வெளியிடவில்லை. 9,55,000 கோடி தமிழ்நாட்டின் கடன். மணல் கொள்ளை எத்தனையோ லட்சக்கணக்கான கோடி சொல்லியிருக்கிறாங்க. அரசு வருவாய் எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க? மின் பயன்பாட்டை மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிட்டால் வாடிக்கையாளர்களுக்கு கட்டணம் மிச்சமாகும். திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கையாக வாக்குறுதியாக கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது ஏமாற்று வேலை. இது கடந்த ஆட்சியும் சரி இந்த ஆட்சியும் சரி ஆசிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசடி. சாதிவாரி கணக்கெடுப்பு ஜூலை 25ஆம் தேதி தொடங்கப்படும். வன்னியர் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும் பாமாயிலுக்கு பதிலாக கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், 6 புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்படும். ஏன்னா இந்த 4 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட திமுக தொடங்கல. சென்னையில் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம். ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத உரிமை தொகை 1000 தேர்வு முடிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ரிசல்ட் வராம இருக்குது. மின்சாரத்துறையில மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு. மோசமானது இது. பொருட்கள் விற்பனை குறித்து தகவல் தந்தால் 10,000 ரூபாய் பரிசு. தமிழின போராளி சேனலுக்காக உங்களை வரவேற்கும் ஓவியர் சாமி. எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக தொடர்ந்து உங்கள் மூலமாக, ஊடக நண்பர்கள் மூலமாக அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இது 23வது நிழல் நிதிநிலை அறிக்கை. இன்னும் 4 நூற்றாண்டை கடக்க இன்னும் 1-2 ஆண்டுகள். இது இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனை. மேலை நாடுகளிலே, வளர்ந்துவிட்ட நாடுகளிலே இது தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். ஷேடோ பட்ஜெட், ஷேடோ கேபினட் என்று அரசே அவர்களுக்கு வேண்டிய எல்லா வழிமுறைகளையும் உதவிகளையும் தகவல்களையும் கொடுக்கும். அவர்கள் ஷேடோ மினிஸ்டர் கூட வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு வேண்டிய அந்த தஸ்தாவேஜுகள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அரசு கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த வழிமுறையை நாம் 23 ஆண்டுகளுக்கு முன்னாலே கேள்விப்பட்டல்ல, பார்த்து ஊடகங்களை பார்த்து இந்த முறையை நாம் ஏன் அதை செய்யக்கூடாது என்று 23 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரம்பித்தோம். அதன் பிறகு ஒரு 5 ஆண்டுகள் கழித்து வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை அது 1ஆம் தேதி சென்னையில் வெளியிடப்பட்டது. இப்போது நிழல் நிதிநிலை அறிக்கை. அந்த வகையிலே நல்ல அருமையான யோசனைகளை அரசுக்கு சொல்லியிருக்கிறோம். கல்வி, மருத்துவத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு அதிகரிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்களை வகுப்பதிலும் நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பதிலும் தமிழக அரசுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற உன்னத நோக்குடன் 2003-2004ஆம் ஆண்டு முதல் நிழல் நிதிநிலை அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்து
வெளியிட்டு வருகிறது. நடப்பாண்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அதன் 23ஆம் நிழல் நிதிநிலை அறிக்கையை உங்கள் முன் தாக்கல் செய்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்துள்ள நிழல் நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பு ரூபாய் 5,33,442 கோடி ஆகும். இந்த நிதிநிலை அறிக்கை 46,319 கோடி ரூபாய் வருவாய் உபரியை கொண்டிருக்கும். அதாவது அரசின் வருவாய் செலவினங்களை விட வருவாய் வரவு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையின் நிதி பற்றாக்குறை ரூபாய் 25,536 கோடியாக இருக்கும். நடப்பாண்டில் ரூபாய் 71,855 கோடிக்கு மூலதன செலவுகள் செய்யப்பட உள்ளன. அதுவே நிதி பற்றாக்குறைக்கு காரணமாகும். வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம், மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பதுதான் சிறந்த நிதிநிலை அறிக்கைக்கு எடுத்துக்காட்டாகும். அந்த வகையில் நடப்பாண்டில் அதிக எண்ணிக்கையில் அதிக வேலை வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 4 ஆண்டுகளில் 7.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். அதே நேரத்தில் 5 ஆண்டுகளில் 1 கோடி பேருக்கு தனியார் துறையில் வேலை வழங்கப்படும். தனியார் துறை வேலைவாய்ப்பில் உள்ளூர் மக்களுக்கு 80 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்பதால் அடுத்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் குறைந்துவிடும். அது மட்டுமின்றி ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒருவர் சமூக பாதுகாப்பும் கண்ணியமும் நிறைந்த வேலையில் இருப்பார்கள். இதனால் வறுமை குழி. இந்த நிதிநிலை அறிக்கையின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கும் மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் கல்வி, மருத்துவம், விவசாயம் ஆகிய துறைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான். 60 ஆண்டுகளுக்கு முன் தாக்கல் செய்யப்பட்ட கோத்தாரி ஆணையத்தின் பரிந்துரைப்படி கல்விக்கு நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் 6 விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அதேபோல் தரமான மருத்துவம் அளிக்க குறைந்தது 3 விழுக்காடு நிதி ஒதுக்கப்பட வேண்டும். இந்த இரு துறைகளுக்கும் சேர்ந்து நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 9 விழுக்காடு நிதி ஒதுக்கப்பட்டால் மட்டும்தான் அனைவருக்கும் தரமான கல்வியும் மருத்துவமும் வழங்க முடியும். 2025-26ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பு ரூபாய் 36.60 லட்சம் கோடியாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 9 விழுக்காடு என்றால் ரூபாய் 3.30 லட்சம் கோடியாகும். பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்து வழங்கும் நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பே ரூபாய் 5.43 லட்சம் கோடி என்னும் நிலையில் அதில் 60 விழுக்காட்டை இந்த இரு துறைகளுக்கு மட்டுமே ஒதுக்குவது சாத்தியமல்ல. எனினும் கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு அதிக எண்ணிக்கையில் ஒதுக்குவதை
தவிர்க்க முடியாது என்பதால் மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் 6 விழுக்காடு, அதாவது ரூபாய் 2.20 லட்சம் கோடி இந்த இரு துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 1,10,000 கோடியும், உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் 36,560 கோடியும், மருத்துவத்துறைக்கு ரூபாய் 73,120 கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நிதிநிலை அறிக்கையில் 52 விழுக்காடு, வேளாண் துறைக்கு மட்டும் ரூபாய் 65,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வி, மருத்துவம், வேளாண்மை ஆகிய 3 துறைகளுக்கும் சேர்ந்து 2,85,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்துள்ள நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் 52 விழுக்காடாகும். ஒரு நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் பாதிக்கு மேல் கல்வி, மருத்துவம், வேளாண்மை ஆகிய துறைகளுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்திருப்பதன் மூலம் அந்த துறைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்திருக்கிறோம் என்பதை, இதே அளவுக்கான முக்கியத்துவத்தை இத்துறைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களின் எதிர்பார்ப்பாகும். 2024-25 ஆண்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,042 கோடி ரூபாய், உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் 8,212 கோடி, மருத்துவத்துறைக்கு ரூபாய் 20,198 கோடி என மொத்தம் ரூபாய் 72,452 கோடியை மட்டுமே தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் 2.33 விழுக்காடு மட்டும்தான். தமிழக நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பான 4,07,639 கோடியில் வெறும் 17.77 விழுக்காடு மட்டும்தான். இது எந்த வகையிலும் போதுமானது அல்ல. 2025-26 ஆண்டிற்கான ஒட்டுமொத்த நிதிநிலை அறிக்கை மதிப்பில் குறைந்தது 1/3 இந்த 3 துறைகளுக்கும் தமிழக அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறது. சமூகங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம். அடுத்தது, மக்களாட்சியின் அடிப்படை மக்களுக்கான திட்டங்களை மக்களே வகுத்து செயல்படுத்திக் கொள்வதுதான். அவ்வாறு இருக்கும்போது மாநில அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் குவித்து வைத்துக் கொள்ள விரும்பக்கூடாது. ஆந்திராவில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு தனித்தனியாக கார்பரேஷன்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 30,000 பேருக்கும் கூடுதலாக உள்ள ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கார்பரேஷன் அமைக்கப்பட்டு அந்த சமூகத்தின் மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையில் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒவ்வொரு சமூகத்திற்கான கார்பரேஷனுக்கும் அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவரை தலைவராக நியமிக்கப்படுவார். ஒவ்வொரு சமூகத்திற்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்குதல், கடன் வழங்குதல் போன்ற பணிகளை இந்த கார்பரேஷன்கள் மேற்கொள்ளும். முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக 75,000 கோடி ரூபாய் மட்டும்தான்
இந்த வாரியங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு அதைவிட அதிகமாக கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 83,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த வாரியங்கள் மூலம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அவற்றின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை அவையே செய்து கொள்ள முடியும். ஆந்திராவில் செயல்படுத்துவது போன்ற இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் அரசு செயல்படுத்த வேண்டும். மும்மொழி கொள்கை கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதி காட்டுவது வரவேற்கத்தக்கதுதான். அதே நேரத்தில் தமிழ் வளர்ச்சிக்கு அரசு அதிக அக்கறை காட்ட வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பலமாக்க வேண்டும், கட்டாய பயிற்சி மொழியாக்க வேண்டும். மொழிப்போர் தியாகிகள் நாளான ஜனவரி 25ஆம் தேதியை உலக தமிழ் நாளாக கடைபிடிக்க வேண்டும். கதைகளின் பெயர்ப்பலகைகள் தமிழில் எழுதப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் பிரிக்க முடியாத அங்கம் அரசு ஊழியர்கள்தான். அவர்கள் தங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகின்றனர். அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான திட்டங்கள் நிழல் நிதிநிலை அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும். 8வது ஊதிய குழு பரிந்துரைகள் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் செயல்படுத்த வேண்டும் என்பதால் தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுவதற்கு நிதிநிலை அறிக்கையில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது மதுவிலக்கு, போதை ஒழிப்பு. தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருப்பது போதை பழக்கம்தான். அதை ஒழிக்காமல் தமிழ் சமூகத்தை முன்னேற்ற முடியாது. இதை கருத்தில் கொண்டு மதுவிலக்கு, போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் குறைப்பதற்கான திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கை வகுத்து தரப்படும். மக்களின் நலவாழ்வை கருத்தில் கொண்டு நியாய விலைக் கடைகளில் வழலை சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வழங்குதல், பாமாயிலுக்கு பதிலாக கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் ஆகியவற்றை வழங்குவதற்கான திட்டங்களும் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளன. பள்ளிகளுக்கு போதிய அளவில் ஆசிரியர்களை நியமித்தல், நெடுஞ்சாலைகள், மெட்ரோ ரயில்கள், துறைமுகங்கள் போன்ற கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த நிதிநிலை அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மின்துறை சீர்திருத்தம். தமிழ்நாட்டில் பொதுமக்களை அச்சுறுத்தும் துறை என்றால் அது மின்சாரத்துறை தான். கடந்த 3 ஆண்டுகளில் 41,000 கோடி ரூபாய் அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனாலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடர்ந்து நட்டத்தில் தான் இயங்கி வருகிறது. இதற்கு காரணம் அதிக விலை கொடுத்த மின்சாரம் வாங்கப்படுவதும் மின்சார வாரியத்தில் நிலவும் ஊழல்களும் தான். இந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி முடித்தல், அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதை தவிர்த்தல் போன்ற திட்டங்களின் மூலம் மின் வாரியத்தை லாபத்தில் இயங்க செய்வதற்கான உத்திகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறோம். மின் பயன்பாட்டை 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடுவதற்கு பதிலாக மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிட்டால் வாடிக்கையாளர்களுக்கு 47 விழுக்காடு வரை கட்டணம் மிச்சமாகும். இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதன் தேவை குறித்து
நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. அரசு செவிமடுக்க வேண்டும். இவை அனைத்தையும் விட முக்கியமாக அரசின் வருவாயை எவ்வாறு பெருக்குவது, வீண் செலவுகளை எவ்வாறு குறைப்பது ஆகியவற்றுக்கான திட்டங்களும் இந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பான பொருளாதார ஆய்வறிக்கையையும் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் உத்தேச பொருளாதார அறிக்கை அனைத்து ஊடகங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கும். இப்போது உங்கள் முன் வெளியிடப்பட்டுள்ள இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை தமிழக அரசின் அனைத்து துறைகளின் அமைச்சர்கள், செயலாளர்கள், ஆணையர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளுக்கு வழக்கம் போல் வழங்கப்படும். ஐரோப்பிய நாடுகளில் நிழல் அமைச்சரவை நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் கலாச்சாரம் பல ஆண்டுகளாக உள்ளது. அந்த நாடுகளில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு நிழல் அமைச்சர் நியமிக்கப்படுவார். அவர் சார்ந்த துறை குறித்த ஆக்கப்பூர்வமான யோசனைகளை அவர் சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரப்பூர்வ அமைச்சருக்கு வழங்குவார். அதேபோல் எதிர்க்கட்சிகள் வெளியிடும் நிழல் நிதிநிலை அறிக்கையில் உள்ள திட்டங்களும் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்படும். அந்த முறையை பின்பற்றிதான் பாட்டாளி மக்கள் கட்சி நிழல் நிதிநிலை அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிழல் நிதிநிலை அறிக்கையை அரசியல் கோணத்துடன் பார்க்காமல் ஆக்கப்பூர்வமான ஆலோசனையாக தமிழக அரசு கருத வேண்டும். இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள திட்டங்களில் சாத்தியமானவற்றை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும். அதன் மூலம் ஆக்கப்பூர்வ அரசியலை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா உள்ளிட்ட அனைத்து ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் 23வது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிடுகிறது என்றும் அதற்கும் விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த யோசனைகளை அரசுக்கு கொடுத்து தமிழ்நாட்டின் நலனுக்காக இதை தொடர்ந்து செய்து வருகின்றோம். இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி இதுபோன்ற 23 நிழல் நிதிநிலை அறிக்கையும் 18வது வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை போன்ற பல ஆவணங்கள் தமிழகத்திற்கும் இந்தியா முன்னேற்றத்திற்கும் வெளியிட்டிருக்கிறது. இதில் கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களை நாங்கள் கடந்த 35 ஆண்டு காலம் தயார் செய்து வெளியிட்டிருக்கின்றோம். இதுபோன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த கட்சியும் எந்த ஆவணமும் வெளியிடவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி திமுகவோ அதிமுகவோ இவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கின்ற நேரத்திலே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரே ஒரு ஆவணங்களும் வெளியிடவில்லை. மாற்றாக மற்ற கட்சிகளும் எந்த ஆவணமும் வெளியிடவில்லை. ஒரு சில கட்சிகள் ஊழல் குற்றச்சாட்டு ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் தவிர வளர்ச்சி ஆவணங்கள் எதுவுமே எந்த கட்சியும் வெளியிடவில்லை. தொடர்ந்து நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். ஐயா அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை சொன்னது போன்று தமிழ்நாட்டின் வருவாய் வரவுகள் 5,43,442 கோடியாக இருக்கும். கடந்த ஆண்டை விட வருவாய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,91,602 கோடி. இதுல அதிகமா கனிம வளத்தை முறைப்படுத்தினா போதும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த மணல் கொள்ளை என்று, அது எத்தனை லட்சம் கோடி கணக்குன்னு இடி சொல்லிருக்காங்க. ஆனா அரசு வருவாய் எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க? 35 கோடின்னு கொடுத்திருக்காங்க. 40 கோடி 35 கோடியோ, ஆனா எத்தனையோ லட்சக்கணக்கான கோடி சுரண்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் சரிப்படுத்தினாலே போதும். அதெல்லாமல் வரி அல்லாத வருவாயாக 2,02,010 கோடி ஈட்டம் திட்டம் வருவதால் தான் இந்த அளவுக்கு அதிக வருவாய் சாத்தியமாகிறது. அதாவது நடப்பாக மொத்தம் செலவினம் 5,68,978 கோடியாகும். அதாவது 5,68,978 crores மொத்தம் தமிழ்நாட்டுடைய மொத்தம் செலவு. அதுல வருவாய் செலவினம், அது வருவாயில் எவ்வளவு, அதுல செலவினம் 4,97,123 கோடியாக இருக்கும்.
வருவாய் செலவினத்தில் கிட்டத்தட்ட 50,000 கோடி நிலுவையில் உள்ள கடனை அடைப்பதற்காக அசலாக செலுத்தப்படும். இதன்படி அடுத்த 10 ஆண்டுகளில் என தமிழ்நாட்டினுடைய கடன், நேரடி கடன் சமீபத்தில் எங்களுடைய பொருளாதார ஆய்வறிக்கையில வெளியிட்டிருக்கிறோம். 9,55,000 கோடி தமிழ்நாட்டின் நேரடி கடன். அது இல்லாமல் பொதுத்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, அத்தத்துறை எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி கடன். அதனால இதுல அதிக கூடுதல் வருவாய், எங்க பட்ஜெட்ல கூடுதல் வருவாய் இது போன்ற முறைப்படுத்தினால் போதும் சொல்லிட்டு கூடுதல் வருவாய் 50,000 கோடியில கடனை அசல அடைச்சினா போதும். ஏன்னா இப்ப வட்டி தான் அடைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஆண்டிற்கு தோராயமா 1,20,000 கோடி வட்டியை கொடுத்துட்டு இருக்காங்க. அசல் இன்னும் அடைக்கல. எங்க பட்ஜெட்ல அசல் அடைக்கிறதுக்கு 50,000 கோடி 10 ஆண்டுகள்ல அசல் குறைய வட்டியும் குறையும், நமக்கு அது கடனும் குறையும். தமிழ்நாட்டில் நடப்பாண்டுல 2 லட்சம் பேருக்கு அரசு வேலை. ஏன்னா அரசு வேலை ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் 12 லட்சம் இருந்தது, இப்ப கிட்டத்தட்ட 6 லட்சமா குறைஞ்சிருச்சு. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் 10 லட்சம் பேர் அரசு வேலைக்கு உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். ஆனா உண்மையிலே அவ்வளவு நடக்கல. இது வரைக்கும் 4 ஆண்டு காலம் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் 37,000 பேருக்கு தான் அரசு வேலை வழங்கியிருக்கிறார்கள். அதுல 32,000 பேருக்கு கூடுதலாக வழங்கியிருக்கு. அது நிரந்தரம் கிடையாது, டெம்பரரி. நிரந்தரமா 37,000 பேருக்கு தான் வேலை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா சொல்றது 10 லட்சம் பேரு. ஆனா எங்க பட்ஜெட்ல அடுத்த ஆண்டு ஓராண்டிலே 2 லட்சம் பேருக்கு வேலை, அரசு வேலை, தமிழ்நாட்டு அரசு வேலை 1,20,000, அதாவது 1,20,00,000 பேர் காத்திருக்கிறாங்க வேலைக்காக. அது கடந்த 4 ஆண்டுகளில் 70,000 பேருக்கு மட்டும் தான் அரசு வேலை கொடுத்திருக்கு தமிழ்நாட்டில். அரசு துறைகளில் 6.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 6 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதுல 2 லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுக்க போறோம். அது இல்லாமல் நாங்க சமீபத்தில் வேளாண் பட்ஜெட் அறிவிச்சப்போ அதுல காவிரி பல்பொருள் அங்காடிகள்னு அறிவிச்சிருக்கோம். அது நீங்க இங்க பாத்தீங்களான்னு தெரியல, சென்னையில நாங்க வெளியிட்டப்போ அதுல சொல்லியிருக்கிறோம். அதுல கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 30,000 பேர், ஆண்டிற்கு 1 லட்சம் பேருக்கு அதுல வேலை வாய்ப்பு. அதே போன்று வேளாண் விளைபொருள் கொள்முதல் வாரியத்துக்கு 12,000 பேர் வேலை வாய்ப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக கிராம நிர்வாக அலுவலர்கள் அது கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. 2ஆம் தொகுதி பணிகளுக்கு 10,000 பேர் புதிதாக தேர்வு செய்யப்படுவார்கள். அப்புறம் அரசு பள்ளிகள் முதல் கட்டமாக 40,000 ஆசிரியர்கள். ஏன்னா இதுதான் ரொம்ப மோசடி. இது கடந்த ஆட்சியும் சரி இந்த ஆட்சியும் சரி ஆசிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசடி. அது பகுதி நேர ஆசிரியர்கள், அவங்க எல்லாமே PhD வாங்கினாலும் 10,000 ரூபாய், 12,000 ரூபாய், 15,000 ரூபாய் ஊதியம் கொடுத்துட்டு ரொம்ப சுரண்டிட்டு 40,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். காவல்துறை, அப்புறம் வனத்துறை உள்ளிட்ட சீருடை பணிகளுக்கு 20,000 பேர். போக்குவரத்து துறையில காலியிடங்கள் நிரப்புவதற்கு 10,000 பேர். ஏன்னா போக்குவரத்து துறையில எதுவுமே எல்லாமே தனியார் மயம் ஆக்கிக்கிட்டு டெம்பரரி ஆக்கிட்டு இருக்காங்க தற்காலிகமாக. மின்சார வாரியத்தில் 40,000க்கு மேற்பட்ட தொழில்நுட்ப பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் முதல் கட்டமாக 16,000 பணியிடங்கள் நிரப்பப்படும். எவ்வளவு அதிகமாக காலியா இருக்கு. அப்புறம் மருத்துவத்துறையில் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 4,000 மருத்துவர்கள், 3,000 மருத்துவத்துறை பணியாளர்கள் என மொத்தம் 7,000 பேர் நியமிக்கப்படுவார்கள். ஆக அடுத்த 4 ஆண்டுகளில் 7,500,000 லட்சம் பேருக்கு அரசு வேலை. 4 ஆண்டுகளில் எங்களை பொறுத்த வரைக்கும் 7,000,000 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுக்கிற திட்டம் இருக்குல்ல. அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில் நிறுவனங்களில் 80 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வகுப்போம் என்று சட்டம் நிறைவேற்றப்படும். திமுக ஆட்சிக்கு 4 ஆண்டுகள்ல ஏமாத்திட்டாங்க. இது ஒரு முக்கியமான தேர்தல் அறிக்கையா சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தனியார் துறைகளில் தமிழர்களுக்கு வேலை முன்னுரிமை சொன்னாங்க. அதை நாங்க சொல்லி கிட்டத்தட்ட அதுல 40,000 வருமானம் பெறுகின்ற பணியில 80 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை வழங்கப்படும். அப்புறம் 5 ஆண்டுகளில் 1 கோடி வேலை வாய்ப்புகள். இதுதான் ஐயா சொல்லியிருக்கிறார். 5 ஆண்டுகளில் 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள். அதுல 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் கடந்த வாரம் வேளாண் நிலைநிலை அறிக்கையில் உங்களுக்கு தெரிவிக்கும் எப்படி 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவது என்று அதை நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க அதுக்கப்புறம் வேளாண் மட்டும் இல்ல, தோட்டக்கலை எல்லாம் சேர்த்தா. அப்புறம் அரசு நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இப்ப பள்ளிக்கூடத்திலயும் சரி, ஆபீஸ்லயும் சரி, அலுவலகத்திலயும் சரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்து அதை கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கிட்டத்தட்ட 400 கோடி. சாதிவாரி கணக்கெடுப்பு ஜூலை 25ஆம் தேதி தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதம் முடிக்கப்பட்டு அதுக்கு அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள
வன்னியர் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு தனித்தனியாக வழங்கப்படும். இதுதான் முக்கியமான ஒரு செய்தி. காரணம், தமிழக அரசு இன்னைக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்துக்கு உள்ளே வெளியிலேயே முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. தெலுங்கானால நடத்தி முடிச்சுட்டாங்க. தெலுங்கானா நடத்திய சட்டம் 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி சட்டம் முடிச்சு அங்க தெலுங்கானால 63 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி இருக்கிறாங்க. அது உயர்த்தியது மட்டுமல்ல, அங்க பின்தங்கிய சமுதாயங்களுக்கு நலத்திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தனித்தனியா கூட்டிட்டு மிக சிறப்பாக அங்க தெலுங்கானால செயல்பட்டு இருக்காங்க. இதே போன்ற பீகார்லயும் நடத்தி முடிச்சு இதே சட்டத்தின் கீழ் முடிச்சிருக்கிறாங்க. இதே சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு. சில மாநிலங்கள் மகாராஷ்டிரா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லாம் இருக்கு. அதுல தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 60 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும், சட்டம் கொண்டு வரப்படும். ஏன்னா இப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா வெறும் 17.25 விழுக்காடு மட்டும் இருக்குதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தில் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பயிற்று மொழியாக, அதாவது பயிற்று மொழி வேற, ஒரு பாடத்திட்டம் வேற, ஒரு சப்ஜெக்ட் வேற, அதுல பயிற்று மொழியாக ஆக்கப்படும். அதுக்கப்புறம் ஒரு கட்டாய பாடமாகவும் முதல் கட்டமாக ஆக்கப்படும். இதெல்லாம் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் கோரிக்கை, அதுக்கு மேல கோரிக்கை. இந்த வழக்குகள்லாம் உச்சநீதிமன்றத்தில் 2 வழக்கம் இருக்கு. அந்த 2 வழக்கம் முடிக்கப்பட்டு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம். ஏன்னா இது திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கையாக வாக்குறுதியாக கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது ஏமாற்று வேலை. இதுக்கு முன்பு 3 குழு, ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில என்ன பண்ணீங்க இந்த குழுக்கள்லாம் புரியல எனக்கு. இது 3 குழுக்கள் கடந்த 8 ஆண்டுகளில் எதுக்குன்னு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்க பழைய ஓய்வூதியத்தை பரிந்துரை செய்வதற்காக. இப்போ அது ஒரு ஏமாற்று வேலை. 9 மாதம் கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னும் நடக்க போறது கிடையாது. ஆனால் நாங்க ஏப்ரல்ல இருந்து நமக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படும். அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு முழு அகவிலைப்படி உயர்வு, அதாவது இதற்கு வழங்க வேண்டியது கிட்டத்தட்ட 246% அகவிலைப்படி உயர்வு ஏப்ரல் மாதம் முதல் வழங்கப்படும். இதற்காக 2000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அப்புறம் புதிய மருத்துவ காப்பீடும் பயிர் காப்பீடும். இதற்கு கடந்த வாரம் விவசாய பட்ஜெட்ல புதிய பயிர் காப்பீடுக்காக அரசே ஒரு பயிர் காப்பீடு நிறுவனம் தமிழக அரசு நடத்தும் என்று, அதே போன்ற மருத்துவ காப்பீடுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு புதிய நிறுவனம், மருத்துவ காப்பீடுக்காக புதிய நிறுவனம் அரசு, தமிழக அரசு தொடங்கி 2மே தமிழக அரசே இது செயல்படுத்தப்படும். அப்புறம் ஐயா சொன்னது போல மே 1 தேதியிலிருந்து மதுவிலக்கு, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து மது பீர் ஆலைகள் மூடப்படும். இதுதான் முக்கியமானது. இதுல கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து தகவல் தந்தால் 10,000 ரூபாய் பரிசு. 10,000 ரூபாய்க்கு நிச்சயமா எல்லாரையும் காட்டி கொடுத்துருவாங்க. அதனால இது ஒரு கஞ்சா ஒழிக்கிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. இதுல எங்கேயாவது ஒரு 10,000 இங்க விற்கிறாங்க விற்கிறான்னு சொன்னாலே போதும். போன் பண்ணா 10,000 ரூபாய் கிடைக்குதுன்னா சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாம். அதனால இதெல்லாம் சாதாரணமா நினைச்சாங்கன்னா சாதாரணமா ஒழிக்கலாம் இல்ல. அதனால இதெல்லாம் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறும் அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் பணி நீக்கப்படுவார்கள். தமிழகத்தில் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படாது, இருமொழி கொள்கை தொடரும். மாநில கல்விக் கொள்கை 2025 ஏப்ரல் மாதம் வெளியிடப்படும். அரசு பள்ளிகளுக்கு மேம்படுத்த 36,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பள்ளி கல்வி வளர்ச்சிக்கு தனி நிதியம் ஏற்படுத்தப்படும். அப்புறம் ஒரு தொகுதிக்கு, ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு அரசு கலை கல்லூரி. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 164 கலை கல்லூரியில் இருக்கிறது. அது இன்னும் ஒரு 234 கலை கல்லூரியாக உயர்த்தப்படும். அப்புறம் 6 புதிய மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்படும். ஏன்னா இந்த 4 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மருத்துவ கல்லூரி கூட திமுக தொடங்கல. ரொம்ப மோசமானது இது. முதியோர் ஆதரவற்றோர் உதவி தொகை 3000 உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் 70 லட்சம் பேருக்கு முதியோர் ஆதரவற்றோர் உதவி தொகை வழங்கப்படும். ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத உரிமை தொகை 1000 2000 உயர்த்தப்படும். தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு நிதி எங்க இருந்துன்னா 2 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வரியில்லாத வருவாய் ஈட்ட திட்டம். அந்த வரியில்லாத வருவாய்னா இந்த கனிம வளம் அதெல்லாம் சேர்ந்து, அதுல கிரானைட்டு, தாது மணல், கனிம வளம், இந்த மணல் இதெல்லாம் சேர்ந்து முறைப்படுத்தினா போதும். அது இல்லாம நிர்வாகம், ஊழல் இல்லாம நிர்வாகத்தை கொண்டு வந்தாலே இது கிட்டத்தட்ட 2,10,000 கோடி ரூபாய் வருமானம் கூடுதலாக, வரி இல்லாத வருமானம் இதை கூடுதலாக உயர்த்தலாம். அதிக இனிப்பு கொழுப்பு பொருட்களுக்கு 30 விழுக்காடு கூடுதல் வரி.
இந்த பீட்சா, பர்கர் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இருக்குல்ல, கேலரி ஹை கேலரி ஃபுட்ஸ், இதெல்லாம் வந்து 30% கூடுதல் வரி, கொழுப்பு வரின்னு சொல்லி கூடுதல் வரி. அப்புறம் மைனஸ் சாஸ்க்கு 25%. அப்புறம் வந்து வேலையில்லா இளைஞர்களுக்கு வந்து 5000 ரூபாய் உதவித்தொகை, அந்த டோல் மாதிரி சொல்லுவாங்க. அதுல ஒரு தகுதி இருக்கு. 10ஆம் வகுப்பு தோல்வி அடைந்தால் 1000 ரூபாய். அதாவது 5 ஆண்டுகள் படித்து விட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகும் வேலை இல்லைன்னா இவங்களுக்கு கொடுக்கறது. 10வது வரைக்கும் படிச்சா 1000 ரூபாய். அது இல்லாம பட்டமேற்பு படித்தவர்கள் வந்து 5000 ரூபாய். அது போன்ற இடையில 2000, 3000, 4000 ரூபாய் இருக்கும். அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி நிலையான தேர்வு அட்டவணை. ஏன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி எப்ப பண்றாங்க, என்ன பண்றாங்க, அது தேர்வு முடிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ரிசல்ட் வராம இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போறோம், எதிர்காலம் புரியாம இருக்கிறாங்க. இது வந்து ஏதோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளோ வேலையை தேடி இருக்கின்ற இளைஞர்கள் வந்து அவங்க வாழ்க்கை நிலை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க. தொழில் முதலீடுகள் வெள்ளை அறிக்கை. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தணும். அதுல 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU வழங்கப்பட்டதுன்னு. அதுல எவ்வளவு முதலீடு வந்திருக்குது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு, வெள்ளறிக்கை கேட்டா கொடுக்கல. சோ அந்த வெள்ளறிக்கை எங்களுடைய நிலைநிலை அறிக்கையில இந்த வெள்ளறிக்கை வந்து எவ்வளவு நடந்திருக்கு வந்திருக்கு நாங்க இதுல கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து 5 இடங்களில் ஒருங்கிணைந்த தொழில் மண்டலங்கள் ஏற்படுத்தப்படும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு சட்டசபை ஆண்டிற்கு 100 நாட்கள் 3 முறை கூடி குறைந்தது 100 நாட்கள் வந்து அதுல வந்து பிரச்சனைகளை குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்தப்பட்டு அது வந்து லைவ் டெலிகாஸ்ட் நேரலையில் அது எல்லாத்துக்கும் வெளியில 8 லட்சமாக காட்டப்படும். அப்புறம் வந்து பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது. தேவையான எண்ணிக்கையில் புதிய பேருந்துகள் வாங்கப்படும். போக்குவரத்து கழக லாபத்தில் இயக்க நடவடிக்கை கட்டணம் உயர்த்தப்படாது. சென்னையில் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம். சென்னையில தொடக்கத்தில் சென்னையில, அதுக்கு பிறகு வந்து அது எப்படின்னு பார்த்துட்டு மற்ற மாநகராட்சியில வந்து கிட்டத்தட்ட 22 மாநகராட்சி இருக்குது, அதில் பண்ணிக்கலாம். இல்ல சென்னையில வந்து பேருந்து எண்ணிக்கை வந்து 6000 உயர்த்தப்படும். அப்புறம் வந்து காவல் ஆணையத்தின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும். 5ஆம் காவல் ஆணையத்தின் பரிந்துரைகள் பெறப்பட்டுள்ள நிலையில் அவை ஆய்வு செய்து நிறைவேற்றப்படும். காவலர்கள் ஊதிய உயர்வு 8 ஆண்டுகளுக்கு ஒரு பதவி உயர்வு வழங்கப்படும். கோயம்பேடு பேருந்து நிலையம் இப்ப இருக்கிற நிலையம் வந்து அது பூங்காவாக மாற்றப்படும் முழுமையாக. அதாவது கிரீன் பார்க் சொல்றது, பசுமை பூங்கா 66.4 ஏக்கர். இதுல வந்து இந்த மால்லாம் வராது. கீழம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில் பேருந்து நிலையம் உருவாக்குனா அதுக்கு இணைப்பு எல்லாம் வரணும். மக்கள் வந்துட்டு போறதுக்கு இணைப்பு இருக்கணும். இணைப்பு இல்லாம இவங்க ஏதோ ஒண்ணு ஒரு பேருந்து நிலையத்தை தொடங்கிட்டாங்க, இவ்வளவுதான். மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டு இருக்காங்க. அதுல இருக்கிறதுல கிளம்பாக்கத்திற்கு மெட்ரோ ரயில் அதை கொடுப்பாங்க. அப்புறம் வலிமையான லோக் ஆயுக்தா, அப்புறம் பொது சேவை உரிமை சட்டம் அதெல்லாம் இந்த நிச்சயமாக கொண்டு வரப்படும். மேகதான அணை நிச்சயமாக வராது. பறக்கும் சாலை திட்டம், மின் திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட 2 லட்சம் கோடி முதலீடு சொல்லிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஏன் மின் கட்டண உயர்வுன்னு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மின்சாரத்துறையில மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு. தனியாருக்கு வந்து கூடுதலாக அதிக கட்டணத்துல வந்து மின்சாரம் வந்து பெறப்பட்டு இருக்கிறது. 4 மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 அறிக்கைகள் நாங்கள் வெளியிட்டிருக்கோம், தெளிவான அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறோம். அதனால ஏன்னா அரசு தயாரிக்கின்ற மின்சாரம் வந்து அது வந்து மிக குறைந்த அளவில் தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து 10,000 இப்போதைக்கு வெறும் 5000 மெகாவாட் தான் அரசு வழியில் வந்து வந்துட்டு இருக்கு. மீதி எல்லாமே 15,000 மெகாவாட் தனியார் இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அரசு பங்களிப்பு வந்து அதிகப்படுத்தப்படும். அப்புறம் காலநிலை செயல் திட்டம் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக நகரங்களுக்கான காலநிலை செயல் திட்டம் தமிழ்நாடு அர்பன் ஏரியாஸ் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் உடனடியாக உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கிரீமி லேயர் முறையை நீக்கப்பட அத்துணை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசை வலியுறுத்தி, ஏன்னா கிரீமி லேயர் வந்து தேவையில்லை அப்படின்னு அதிக வலியுறுத்தி பண்ணுவோம். இப்ப இருக்கிற கிரீமி லேயர் 8 லட்சம் இருக்கு, அதை வந்து 14 லட்சமாக முதல் கட்டமாக உயர்த்த அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மத்திய அரசை வலியுறுத்தி. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகைக்கான நிதி ஒதுக்கீடு 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும். அப்புறம் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் 90 விழுக்காடு மானியத்தில் மடிக்கணினி வழங்கப்படும். வச்சிருக்கீங்களா மடிக்கணினி? இல்ல, போனே இல்லையா? ஐயோ, சரி சரி. எங்களுடைய பாட்டாளி கட்சியினுடைய 2025-26 நிழல் நிதி அறிக்கையில் மொத்தம் 109 தலைப்புகளில் 359 யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிழல் நிதி அறிக்கை தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும்.
இது எல்லாத்துக்கும் அமைச்சர்கள், அதிகாரிகள், நீதித்துறை, கல்வித்துறை, பேராசிரியர்கள் 10 பேருக்கும் நாங்க தொடர்ந்து இது கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த வேளாண் நிதி அறிக்கையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இது மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு, அரசுக்கும் இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்ற நோக்கத்திலே தான் தொடர்ந்து இது போன்ற நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். நன்றி.